ஆட்டிசம் என்றால் என்ன? ஆட்டிசத்தின் அறிகுறிகள் என்னென்ன என்பதை பற்றி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் டாக்டர் விஜய் ஆனந்த் பங்கு பெறும் சிறப்பு தொகுப்பை நாம் பார்க்கலாம். ஆட்டிசம் இந்த வார்த்தையை நம்ம சமீப காலமாக நிறைய கேட்டுக்கிட்டு வரோம். நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க, நம்ம கம்யூனிட்டியில் இருக்கக்கூடியவங்க, சராசரியாக நம்ம பழகக்கூடிய நிறைய பேரோட ஃபேமிலியில் ஆட்டிசம்னு சொல்லக்கூடிய ஒரு பிரெயினில் ஏற்படக்கூடிய செயல்திறன் குறைபாடு அதிகரிச்சுட்டு வருது. 2021 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 1 out of 127 இருந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சமீப காலமாக 1 out of 36. என்னோடய அனுபவத்தில் இது இன்னும் கூட அதிகமாக இருக்கிறதுக்கு, அதாவது ஒரு நாளைக்கு பிறக்கக்கூடிய குழந்தை 1 out of 30 டுடே born ஆல் ஓவர் த வேர்ல்டு. நான் சொல்கிறது இந்தியா இல்லைங்க, உலகம் ஃபுல்லாகவே இன்றைக்கி இந்த ஆட்டிசத்துடைய தாக்கம் அதிகரிச்சுட்டு வருது. ஃபஸ்ட்டு வந்து இதனுடைய புரிதல் மிக மிக அவசியம். ஆட்டிசம்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நம்ம உடம்பு வந்து ஒரு 78 ஆர்கன்ஸ், முக்கியமாக ஒரு 5 ஆர்கன், லிவர், கிட்னி, ஹார்ட், பிரெயின், இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஆர்கன். இந்த ஆர்கனில் நம்ம உடம்பை 100% இயக்கிறது வந்து பிரெயின், அந்த பிரெயினுக்குள்ளே இருக்கக்கூடிய நியூரான்ஸ். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த பிரெயினோட வேலை வந்து சிக்னல், நெட்வொர்க் அண்ட் கனெக்டிவிட்டி. நம்ம மொபைல் ஃபோன் மாதிரி தான், புரிகிற மாதிரி சொல்லணும்னா நம்ம மொபைல் ஃபோன் மாதிரி தான். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்ம உடம்பை இயக்கிறதுலேருந்து, நம்மளுடைய செயல்களை செய்கிறதுலேருந்து, நம்மளுடைய ஞாபக சக்தியிலேருந்து, பேச்சு திறன்லேருந்து எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது மூளைதாங்க. நிறைய பேர் ஆட்டிசம்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லும்போது இதை குணப்படுத்த முடியுமான்ற அடுத்த கேள்வியை முன்வைக்கிறாங்க. எந்த ஒரு வியாதியாக இருந்தால் மட்டும்தான், டிசீஸ் பெத்தலாஜிக்கல் கண்டிஷனாக இருந்தால் மட்டும்தான் அதை நம்மளால் க்யூர் பண்ண முடியும். ஒரு சர்ஜிக்கல் கண்டிஷனாக இருந்தால் தான் சர்ஜரி மூலமாக நம்ம ட்ரீட் பண்ண முடியும். ஆனால் இது சற்று வித்தியாசமான பிரெயினில் ஏற்படக்கூடிய டெவலப்மெண்டல் டிஸார்டர். இதில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா, குழந்தை பிறந்ததுலேருந்து 18 மாதம் வரைக்கும் ஒரு அம்மாக்கே அதனுடைய அறிகுறிகள் தென்படாது. ஒரு மருத்துவராலையும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். 18 மாதத்துக்கு மேலே தான் ஆட்டிசத்துக்கான அறிகுறிகள் தெரிய வரும். அந்த மாதிரி தெரிய வரும்போது எல்லா பேரண்ட்டும் முதல்ல பயப்படுறாங்க, வெளியில் ஷேர் பண்ணுறதுக்கு தயக்கப்படுறாங்க. ஸோ அதையும் மீறி கண்டிப்பாக உறுதியாக இந்த நாளடைவில் 18 மாதத்துலேருந்து ஒரு 24 மாதம் அல்லது 36 மாதத்துக்குள்ளே ஆட்டிசத்துக்கான அறிகுறிகள் கண்டிப்பாக தெரிய வரும். ஒரு அம்மாவுடைய கண்களால் கண்டிப்பாக அந்த ஆட்டிசத்துக்கான அறிகுறிகளை உணர முடியும். ஃபஸ்ட்டு ஐ கான்டாக்ட்னு சொல்லுவாங்க. புவர் ஐ கான்டாக்ட் இருக்கும். நம்ம பேசும்போது நம்ம கண்ணை பார்த்து பேசுவோம். குழந்தைங்க முதல்ல நம்மளுடைய கண்ணை பார்த்து பேசாது. ஒரு இடத்துல அமைதியாக உட்கார மாட்டாங்க. சிட்டிங் டாலரன்ஸ்னு சொல்லுவோம், அது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். ஹைப்பர் ஆக்டிவ்னு சொல்லுவோம், அளவுக்கு அதிகமாக அவங்க துருன்னு இருப்பாங்க. ப்ளஸ் ஹேண்ட் ஃப்ளாப், டோ வாக், சிட்டிங் டாலரன்ஸ் இல்லாதது, சத்தத்தை கேட்டால் பயப்படுறது, ஒரு காமன் பிளேஸில் போனால் சரியாக பிஹேவ் பண்ணாமல் இருக்கிறது, ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணுறது, இந்த மாதிரி பல அறிகுறிகள் உறுதியாக 18 மாதத்துலேருந்து 24 மாதத்துக்குள்ளே ஒரு தாயோடைய கண்கள் மூலமாக பார்க்க முடியும். ஸோ ஒரு குழந்தை ஆட்டிசமாக இருந்ததுன்னா அதுக்கு ஒரு முழுமையான தீர்வு, எனக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னாக்கா எல்லாரும் பண்ண வேண்டியது முதல்ல மிக முக்கியமான விஷயம் அர்லி இன்டர்வென்ஷன்னு சொல்லுவோம். ஸோ டீலே இன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆட்டிசம் வில் லீட் டு லாட் ஆஃப் காம்ப்ளிகேஷன். இது என்னுடைய அனுபவத்தில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.